குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் செட்டு 2016க்கான ரியல் அனாலிசிஸ் கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ரைட், பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் ஜிப்ரா கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்து எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எவரி பவுண்டட் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ். ட்ரூவா? எவரி பவுண்டட் சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜன்ஸாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ரைட் தானா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஏ, ஓகே, 7th ஃபார் ரிஜெக்ஷன் ஆஃப் ஏக்கு, ஃபார் ஏக்கு என்ன பண்ண போகிறோம், -1 பவர் n. இந்த சீக்வன்ஸ் என்ன ஆகும்னா பவுண்டடாக இருக்கும் பட் நாட் கன்வர்ஜென்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பிக்கு என்ன பண்ணலாம், எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் டைவர்ஜஸ். ஸோ எல்லாமே இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரைட்டா? எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ். அப்போ 1/nங்கிற சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் 0. ஓகேவா? இன்னும் ஆரில் பட் என்னது இஸ் நாட் டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ். ஃபார் சீக்கு என்னென்னா எனி டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ் பவுண்டட். எவ்ரி வராது, ஏதோ வரலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இந்த சீக்வன்ஸ் வந்து டைவர்ஜஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி பட் இஸ் நாட் பவுண்டட். ஸோ எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் பவுண்டட். இது நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட். எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் பவுண்டடாக இருக்கும். அதுமாதிரி எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் வந்து மோனோடானிக்காக இருக்கும். ஓகேவா? அப்புறம் இன்னொன்று, எவ்ரி பவுண்டட் அண்ட் மோனோடானிக் சீக்வன்ஸ் ஆல்வேஸ் கன்வர்ஜென்ட். அதெல்லாம் ஒரு முக்கியமான ரிசல்ட். ரைட்டா? ரைட், அது சீக்வன்ஸில் உள்ள ரிசல்ட். ரைட், இப்போ அடுத்து பாருங்கள், கண்டினியூட்டியில் கேட்குறாங்க. ஓகே, ஆக்சுவலாக அந்த கொஸ்டினே கொஞ்சம் சம் எரர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இருந்தாலும் சில ஆப்ஷன் நான் செட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நம்ம பார்ப்போம். ஓகேவா? பார்ப்போம். ஃபஸ்ட் என்னென்னா என்ன கொடுத்துருவாங்க, எஃப் இஸ் கண்டினியூஸ் தென் எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ட்ரூவாக இருக்குமா? ட்ரூ இருக்குன்னு அவசியம் கிடையாது. எஃப் கண்டினியூஸாக இருந்தால் எஃப் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரைட்டா? ஃபார் 8th ஏக்கு என்ன பண்ணலாம்னா எஃப் ஃப்ரம் ஆர், நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள், ஃபேமஸான எக்ஸாம்பிள், எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர். ரைட்டா? இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா? எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஆர். இது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது வேறு வழியே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு சிலருக்கு இந்த ரிசல்ட் தெரியும். எப்படின்னா எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் பி எ ஃபங்க்ஷன். ஓகேவா? இது வந்து மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகேவா? இது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ், இது ஒரு 2 மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ ரெண்டுமே மெட்ரிக் ஸ்பேஸ். 2 மெட்ரிக் ஸ்பேஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் எக்ஸ். ஓகேவா? எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் எக்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஃபார் எனி சீக்வன்ஸ், for any two sequence xn and yn in x with xn converges to distance between xn and yn converges to ascendance in infinity. ஸோ இப்படி இருக்கும்போது இதோட இமேஜ் f of xn minus f of yn. ஓகே, திஸ் இஸ் 0 ascendance to infinity. சரியா? இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப். சரிங்களா? எஃப் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் என்ன பண்ணணும், ஆன் எக்ஸில் எக்ஸில் எந்த 2 சீக்வன்ஸ் எடுக்கிறோம், அந்த சீக்வன்ஸ்க்குள்ளே எந்த 2 பாயிண்ட்ஸ் ascendance to infinity போடும்போது இது 0 ஆச்சுன்னா இது இமேஜ் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறது. ரைட்டா? இப்போ நாட் யூனிஃபார்ம்லிக்கு என்ன சொல்லணும், ஏதோ 2 சீக்வன்ஸ் எடுக்கிறேன், ஏதோ நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் என்ன சொல்லணும், ஏதோ 2 சீக்வன்ஸ் ஆர்பிட்ரரியாக 2 சீக்வன்ஸ், சாரி செலக்டிவ்லி 2 சீக்வன்ஸ் எடுத்து அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது பட் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இது வந்து இதான் ட்ரிக்கி கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே 2 சீக்வன்ஸ் எடுப்போம், ஆரில் பேசுகிறோம். ஸோ எஃப் இஸ் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் ஆர் சொல்ல போகிறோம். அப்போ இதில் 2 சீக்வன்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ எக்ஸ்ங்கிற சீக்வன்ஸ் வந்து என்னென்னா ரூட் ஆஃப் nπ + 1. ஓகேவா? ஸோ ஒய்என்ங்கிற ஒரு சீக்வன்ஸ் ரூட் nπன்னு எடுத்துக்க போகிறேன். ரைட்டா? 2 சீக்வன்ஸ் ஆரில் இருக்கா? இதுக்கு இப்போ இமேஜ் என்ன வரும்? ஓகே, இப்போ என்ன பண்ணணும், 2 சீக்வன்ஸ் எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் xn அண்ட் yn கண்டுபிடிக்கலாமா? ஸோ இது என்னது, திஸ் இஸ் வாட் xn மைனஸ் yn. ஓகேவா? இது யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸில் நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ xnனா ரூட் ஆஃப் nπ + 1, இது ரூட் nπ. ரைட்டா? ஸோ இப்போ டேக்கிங் கான்ஜுகேஷன் ஆன் போத் சைட்ஸ், இப்போ என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் nπ + 1 மைனஸ் ரூட் ஆஃப் nπ இன்ட்டு ரூட் ஆஃப் nπ + 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் nπ. அதே மாதிரி இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், மேலே ஃபார்முலா போட்டுலாமா, a + b a - b ஃபார்முலா போட்டால் a². அப்போ என்ன ஆயிருது, கேன்சல் ஆயிரும். ஸோ nπ + 1 மைனஸ் nπன்னு வந்துடும். ஓகேவா? ஓகே, அடுத்து இங்கே ரூட் ஆஃப் nπ + 1 ப்ளஸ் ரூட் nπ. இப்போ நியூமரேட்டர் என்ன ஆயிரும், 1 ஆயிருமா, 1/√nπ
திஸ் இஸ் பாசிட்டிவ் வேல்யூனா என்ன செய்யலாம், மாலஸ் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் தான் இது சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் 0 as n tends to infinity நமக்கு தெரியும். ரைட்டா? ரைட். இப்போ அடுத்து என்ன சொல்லணும்? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்? டி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்என் ஒய்என் கண்டுபிடிக்கணுமா? ரைட். ஓகே. இது என்ன பண்ணுவோம், யூஸ்வல் மெட்ரிக்னால என்ன பண்ணுவோம், ஸோ இப்போதைக்கு ரெண்டுமே யூஸ்வல் மெட்ரிக் ஆரில். ஓகேவா? அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய்என் இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸ்எனோட இமேஜ் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துருக்கோமா, அப்போ என்ன வரும்னா இப்போ ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும், என் பை ப்ளஸ் 1 இது என் பைன்னு வந்துருமா, அப்போது ஸோ 1 ஸோ 1 this is converges to 1 but not equal to 0 as n tends to infinity. Therefore f is not uniformly continuous ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். another பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, f from open interval 0,1 to r by f of x equal 1 by x. ஓகேவா? இது வந்து கண்டினியூஸாக இருக்கும் பட் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஸோ இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இதே மாதிரி ரெண்டு சீக்வன்ஸ் எடுப்பாங்க. எக்ஸ்என்ங்கிறது 1/2n. ஓகேவா? ஒய்என்கிற ஒரு சீக்வன்ஸ் 1/3n. ஓகேவா? இது பார்த்தாலே தெரியுது. ஸோ என்னது, இந்த எக்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்என் அண்ட் ஒய்என் கன்வர்ஜஸ் 0 பட் இமேஜ் என்ன ஆயிரும் 2n - 3n. அது அப்சல்யூட் வேல்யூ போடும்போது n வந்துடும். ஸோ அது வந்து நாட் கன்வர்ஜஸ், டைவர்ஜ் ஆகிரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இமீடியட் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துலாம். ஓகே. எஃப் வந்து கண்டினியூஸாக இருந்தால் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. இது எக்ஸாம்பிள். ரைட்டா? இது இன்னொரு ரிசல்ட் வரும் இதிலே. சப்போஸ் வந்து எஃப் இது எப்போ யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக மாறும்னா, இது எப்போ யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ், ஏ டு இன்ஃபினிட்டி ஏ பாசிட்டிவ். ஓகேவா? ஏ வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா என்னது, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 1/xங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்னவாக இருக்கும், யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக மாறும். ஓகேவா? இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் ஆன் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ இமீடியட்டாக எல்லாருமே நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இந்த எக்ஸாம்பிள் தான் கொடுப்பாங்க. ஒரு சிலர் வேணால் இந்த எக்ஸாம்பிள் தெரிய வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? அப்போ என்னது, இந்த இன்டர்வலில் இஸ் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஸோ இந்த ஏ கிரேட்டர் தென் 0 வச்சு இங்கே டிஃபைன் பண்ணும்போது இது வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். அப்போ யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டர்வல்ஸ், டிபெண்ட் ஆன் த டொமைன். ஓகேவா? ரைட். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பொதுவாக இப்போ யூனிஃபார்ம்லி கண்டினியூஸில் சில பெஸ்ட்டு ரிசல்ட் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ என்னென்ன ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணணும்னா, ஸோ யூனிஃபார்ம்லி கண்டினியூஸுக்கு என்னென்ன ரிசல்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு யூனிஃபார்ம்லி கண்டினியூஸுக்கு, யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆல்சோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. அதான் அந்த எக்ஸாம்பிள். காம்பேக்ட்னஸ் அண்ட் யூனிஃபார்ம்லி கண்டினியூட்டி. ஸோ எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் பி ஏ ஃபங்க்ஷன், எக்ஸ் காம்பேக்டாக இருந்தால், சப்போஸ் எஃப் கண்டினியூஸாக இருந்தால் என்னது, எஃப் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரிசல்ட். ஓகேவா? ரைட். அடுத்து என்ன சொல்கிறோம்னா அதை தாங்க சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன ரெண்டு ஒன்று தானே. ஓகே. ரைட்டா? சரி. அடுத்து இது வந்து ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். யூனிஃபார்ம்லி கண்டினியூட்டி டிஃபைன் ஆன் ஏ டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக என்னது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் வரும். ஓகே. டொமைன் வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருந்தால், எஃப் சப்போஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஆட்டோமேட்டிக் எஃப் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக மாறிடும். இது ஒன்று. ரைட்டா? ரைட். அடுத்து சப்போஸ் எஃப் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருந்தால் எந்த ஒரு காசி சீக்வன்ஸ் எக்ஸில் எடுத்தாலும் அதோட இமேஜ் சீக்வன்ஸ் என்னது காசி சீக்வன்ஸ் ஒய்யாக இருக்கும். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ரைட்டா? இது நான் வச்சுக்கோங்க. அடுத்து யூனிஃபார்ம் கண்டினியூஸ் அண்டு பவுண்டட்னஸ். ஓகேவா? ஸோ ஏங்கிறது பவுண்டட் சப்செட் ஆஃப் ஆராக இருக்குது. ஓகேவா? சப்போஸ் எஃப் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருந்தால் அந்த இமேஜ் வந்து பவுண்டடாக இருக்கும். ஓகேவா? ரைட். இது நம்ம இப்போ சொன்ன எக்ஸாம்பிள். ரைட்டா? இதில் தான் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் சொல்கிறதுக்கு இந்த ரிசல்ட் 6 தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேவா? ரைட். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோ, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஓகேவா? அப்புறம் நிறையா கொடுத்துருப்போம். வேறு எந்த ரிசல்ட் முக்கியமானது. ரைட்டா? ஸோ எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் பி ஃபங்க்ஷன், இதை வச்சு நம்ம என்ன சில நேரம் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் சொல்லிடுவோம். ஓகேவா? எஃப் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் ஆராக இருக்குது. நாட் ஓன்லி ஆர் எனி இன்டர்வல். ஓகே. ஆர் கூட எடுக்க வேணாம், ஐ கூட எடுத்துக்கோம். ஓகேவா? இது வந்து ட்ரூ. ஓகே. எனி இன்டர்வல், இந்த ரிசல்ட் ஒரு முக்கியமான இன்டர்வல். ஓகேவா? எனி இன்டர்வல். ஓகே. எனி இன்டர்வலுக்கு இந்த ட்ரூ தான். சரியா? ஓகேவா? எஃப் வந்து டிஃபரன்ஷியபிள் ஆன் தட் இன்டர்வலாக இருக்கணும். எஃப் டேஷ் வந்து என்ன இருக்கும்னா பவுண்டடாக இருக்கும். எஃப் டேஷ் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் பவுண்டடாக இருந்தால் என்ன அர்த்தம், என்ன ஆகும்னா எஃப் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான ரிசல்ட். இது வேறு என்ன தேவைப்படும்னா, ஓகே, அடுத்து இந்த இன்டர்வல்ஸ் வச்சு வரும்போது
இது அடுத்த ரிசல்ட் இருந்தால் இருப்பாருங்க. எஃப் ஒரு ஆர் டு ஆர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது. சப்போஸ் எஃப் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். இதில் என்ன சொல்லலாம், சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ், சைன் பவர் என்எக்ஸ் காஸ் பவர் என்எக்ஸ் எல்லாமே யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இந்த ரிசல்ட்னு சொல்லிடலாம். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ரிசல்ட் எப்படின்னா ஆர் டு ஆர். ஓகே, ஆர் டு ஆர் எடுக்கிறோம். ஸோ டொமைன் வந்து ஆர், டொமைன் வந்து ஆர் ஓகே மைனஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆர் கண்டினியூஸாக இருக்குது. இது எப்போ யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக மாறும்னா லிமிட் எக்ஸ்டென்ட் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைனைட் நம்பராக இருக்கணும். அப்புறம் இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் அட் மைனஸ் இன்ஃபினிட்டியில் ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா எஃப் ஆட்டோமேட்டிக் யூனிஃபார்ம் கண்டினியூஸ். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறோம்னா ஒரு எண்டு வந்து ஒரு பவுண்டு கிடச்சிருக்கு. மைனஸ் இன்ஃபினிட்டி ஏ இருந்தால் என்ன சொல்லணும், லிமிட் எக்ஸ்டென்ட் மைனஸ் இன்ஃபினிட்டியில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைனைட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக வந்துடும். அதே மாதிரி இந்த இதுக்கும் போட்டுக்கலாம். ஓகேவா, இங்கே வந்து நம்ம ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணோம், அவ்வளோதான். ஓகேவா, இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட். ஓகேவா, ஃபார் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டு ரிசல்ட் இதான். ஓப்பன் ரோல் ஏகமா பி கொடுக்கும்போது என்ன பண்ணிடலாம், இதோட ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா என்ன, இந்த ஏயோட ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, பியோட லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. சப்போஸ் எஃப் கண்டினியூஸாக இருந்தால் எஃப் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ், இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ரைட்டா, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா, ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, டைம் இல்லை சரிங்களா, அதனால் குயிக்காக நான் ரிவிஷன் கொடுத்துட்டேன். ஓகே, ரைட். ஸோ திஸ் ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போது சப்போஸ் இந்த கொஸ்டின் நம்பர் 8க்கு வருவோமே. அப்போ என்னது, கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்குன்னு அவசியம் இல்லை, எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். பட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆல்வேஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா, இது ஒன்று. இப்போ சப்போஸ் நான் ஆப்ஷனை மாத்திரேன்னு வச்சுக்குவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கலாம், சரி இந்த கட் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து பாருங்களேன். சப்போஸ் எஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் எஃப் வந்து பவுண்டட் ஃபங்க்ஷனாக இருக்குமா, இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரைட்டு தானே, எஃப் வந்து கண்டினியூஸாக இருந்தால் எஃப் வந்து பவுண்டடாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரைட்டு தானே, என்ன எடுத்துக்கலாம், எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் எடுத்துக்கலாமா, ஆர் டு ஆர் பை எஃப் ஆஃப் எக்ஸ் வித் எக்ஸ் இப்படி எடுத்துக்கலாமா. இது வந்து கண்டினியூஸ் ஆன் ஆர் பட் இட் இஸ் நாட் பவுண்டட். ஓகேவா, இந்த எக்ஸாம்பிள் கொடுத்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். சப்போஸ் எஃப் பவுண்டடாக இருந்தால் எஃப் கண்டினியூஸாக இருக்குமா, அதுவும் அவசியம் கிடையாது. ட்ரிச்லெட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா, ட்ரிச்லெட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், இல்லை சிம்பிளாக நீங்களே போட்டுக்கலாம். ஓகே, வாட் ட்ரிச்லெட் ஃபங்க்ஷன் கூட எக்ஸாம்பிளாக போட்டுக்கலாம். அல்லது ஓகே 0 to infinity 0 to 1 கூட வச்சுக்கோமே, 0 to 2 r by f of x takes 0 1 x is equal to 0, x lies between 0 to 2 இப்படி எடுத்துக்கலாமா. அப்போ ஜீரோட ரைட் லிமிட் 1 ஆயிரும். ஓகேவா, அப்போ என்னது எஃப் வந்து திஸ் ஃபங்க்ஷன் இஸ் பவுண்டட் ஃபங்க்ஷன் பட் நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் ஃபால்ஸ். இப்போ அடுத்த ரிசல்ட் பாரு, இது ஒரு முக்கியமாக, எஃப் கண்டினியூஸாக இருந்தால் மாட் எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான ரிசல்ட். இதோட கான்வர்ஸ் பார்ட் எப்பயுமே ட்ரூ வராது. ரைட்டா, சீக்வன்ஸ் எல்லாத்துலேயுமே அதே தான், சீக்வன்ஸ்லேயும் அதான், கண்டினியூட்டிலையும் அதே தான், ரீமாண்ட் இருக்கிற எல்லாத்துலேயும் வரும். எஃப் வந்து கண்டினியூட்டியாக இருந்தால் மாட் எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்கும், இது ட்ரூ தான். ரைட்டா, பட் மாட் எஃப் கண்டினியூட்டியாக இருந்தால் எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அதுக்கு ட்ரிச்லெட் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிளே போதும். எஃப் ஃப்ரம் ஏற்கனவே சொல்லிப்போம் 0 to 1 to r by what, f of x equal to 0 0 1 எப்போனா x belongs to open interval 0,1 to irrational number. ஓகே, எக்ஸுங்கிறது இந்த இன்டர்வலில் இரேஷனல் நம்பராக இருந்தால் என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0 ஆகும். 0,1ங்கிற இன்டர்வலில் உள்ள ரேஷனல் நம்பர் எடுத்தால் அது 1 ஆகும். ஓகே, இந்த ஆக்சுவலாக ஓகேவா. ஸோ இப்படி இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் ட்ரிச்லெட் ஃபங்க்ஷன். ஸோ இட்ஸ் நாட் கண்டினியூஸ். பட் இதோட அப்சல்யூட் வேல்யூ போடும்போது என்ன ஆயிரும்னா, இது கூட கூடாதா. ஓகே, வி டேக் திஸ் ஒன், இது வேண்டாம். இப்படி -1 +1 எடுத்துக்கும். ஓகேவா, இதுக்கு அப்சல்யூட் வேல்யூ போடும்போது 1 கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக மாறிடும். ஓகேவா, எடுத்துனா. ஸோ இதுவும் ஒன்று தான். ஓகேவா, இதுவுமே என்னது, ஸோ நோவேர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ரைட்டா, எல்லா பாயிண்ட்லையுமே இது டிஸ்கன்டினியூட்டியாக இருக்கும். ஸோ இதை வச்சு சொல்ல இப்போ பவுண்டட் ஃபங்க்ஷன் பட் என்னது பவுண்டட் ஃபங்க்ஷன் பட் என்னது நாட் கண்டினியூஸ். பட் அப்சல்யூட் வேல்யூ எடுக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக மாறிடுது. ரைட்டா, அதே மாதிரி ரீமாண்ட் இன்டெக்ரல் அதே தான், சேம் கான்செப்ட். ஆர் வந்து ரீமாண்ட் இன்டெக்ரபிளாக இருந்தால் அப்சல்யூட் மாடு எஃப் வந்து என்னது ரீமாண்ட் இன்டெக்ரபிள் ஆன் ஏகமா பியாக இருக்கும். கான்வர்ஸ் பார்ட் நீட் நாட் பி ட்ரூ, அதுக்கும் இந்த சேம் எக்ஸாம்பிள் தான் போட்டிருப்பாங்க. ரைட்டா, சேம் எக்ஸாம்பிள். ஓகேவா, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, முக்கியமான ரிசல்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இம்ப்ராப்பர் இன்டெக்ரல். ஓகேவா, ஸோ இம்ப்ராப்பர் இன்டெக்ரலில் சம் ரிசல்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 9 இது கொடுத்துருக்காங்களா. இப்போது ஆக்சுவலாக இது எப்படி பண்ணணும்னா, இது இங்கே எல்லாமே சீக்வன்ஸ் அப்ரோச், சீரீஸ் அப்ரோச்சில் பண்ணணும். ஓகேவா,
இப்படி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணால் லிமிட்டில் ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டி ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி இருந்தால் அது எப்படி எழுதிக்கலாம்னா லிமிட்டு எக்ஸ்டெண்ட் டு இன்ஃபினிட்டி 1 to இந்த இதை வந்து எக்ஸ்ன்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ சப்போஸ் என்ன நான் வந்து கன்வர்ஜன் எடுத்து நான் போகிறேன். அப்போ எக்ஸ் பவர் பி ப்ளஸ் 1/p+1 வருமா? லிமிட் அப்ளை பண்ணலாமா? ஓகே. இந்த 1/p+1 நம்ம வெளியே எடுத்துடலாம். ஓகே. அப்போ லிமிட்டு எக்ஸ்டெண்ட் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் p+1 அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ண என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். ஓகேவா? ரைட். இப்போது இது எப்போ சப்போஸ் இந்த இப்போ பியை பொறுத்து இருக்கும். ஓகேவா? பியை பொறுத்து சப்போஸ் பிக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்தா அந்த நம்பர் ஒரு ஃபைனைட் நம்பராக இருக்கும். பிக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்தா அந்த நம்பர் வந்து ஃபைனைட் நம்பராக இருக்காது. ஸோ இதான் இங்கே கான்செப்ட். ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இது எப்போ டைவர்ஜ் ஆகும்? இது எப்போ டைவர்ஜ் ஆகும்? திங்க் பண்ணுங்க. இது எப்போ டைவர்ஜ் ஆகும்? சப்போஸ் ஃபார் டைவர்ஜன்ஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். டைவர்ஜன்ஸ்க்கு என்ன ஆயிரும்? ஆக்சுவலாக டைவர்ஜன்ஸில் இந்த வேல்யூ டினாமினேட்டரில் 0 ஆகக்கூடாது. டைவர்ஜன்ஸுக்கு டினாமினேட்டர் 0 ஆகணும். ஓகே. அதாவது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வேல்யூ வந்து 0 பவர் நெகட்டிவ் வேல்யூ ஆச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? 0 பவர் நெகட்டிவ் வேல்யூன்னு என்ன ஆயிரும்? 1/0. ஸோ தஃபோ இன்ஃபினிட்டி மாறிடும். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி எடுத்தால் டைவர்ஜன்ஸ் ஆயிரும். ஓகேவா? இவ்வளோ தான் கான்செப்ட். அப்போ என்ன பண்ணுவோம்? ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி வந்தால் டைவர்ஜன்ஸ் வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அப்போ இது நெகட்டிவாக மாறணுமா? அப்போ p+1 என்னவாக இருக்கணும்? நெகட்டிவ். ஸோ லெஸ் தென் 0. ஓகேவா? சப்போஸ் 0 ஆனாலும் பிரச்சனை வரும். ஓகே. 0 ஆச்சுனாலும் 0/0 வந்து 0ன்னு வந்துடும். ஓகே. ஸோ அதனால் இப்படி எடுக்கிறோம். அப்போது p என்ன ஆயிடுச்சு? p less than or equal to -1. அப்போது p greater than or equal to 1. ஓகேவா? ஓகே. இந்த வேல்யூஸில் மட்டும்தான் என்னது இது வந்து டைவர்ஜ் ஆகும் ஃபார் கன்வர்ஜன்ஸ். ஃபார் கன்வர்ஜன்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா இதை தவிர மற்ற எல்லாம் வெளியிட்டோம். ஓகேவா? p வந்து லெஸ் தென் -1ல் மட்டும்தான் என்னது இந்த சீரீஸ் வந்து டைவர்ஜ் ஆகும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -1ல். இப்போ அதர் வேல்யூஸ் அப்போது ஃபார் p லைஸ் பிட்வீன் 0 to 1. ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. ரிசல்ட் புரியுதான்னு பாருங்கள். சாரி எக்ஸ் பவர் பி தானே கொடுத்துருக்காங்க. எடுத்துனா ஓகே. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ p+1 என்னது இந்த வேல்யூ வந்து p+1 வந்து 0. அதாவது இந்த இதை புரிஞ்சுங்க. அதாவது 0 நெகட்டிவ் வேல்யூஸ் அதை இப்போ வச்சு பண்ணிடலாம். ஓகேவா? அப்போது 0 பவர் நெகட்டிவ் டைவர்ஜன்ஸ்க்கு என்ன சொல்லுவோம்? அதாவது 1/0. ஓகே. 1/னா இப்போ வரும் பவர் நெகட்டிவாக இருந்தால் 1/, எழுத முடியும். இப்போ 0 இப்படி எழுதிக்கும். ஸோ இந்த மாதிரி இதை செட் பண்ணாலே போதும். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்படி இருக்கிற கேஸில் என்ன ஆயிரும்னா டைவர்ஜ் ஆகும். ஓகேவா? ரைட்டா? ஸோ அப்போ p+1 வந்து நெகட்டிவாக மாறணும். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் இருக்கும்போது இந்த சீரீஸ் என்னவாக மாறும்னா டைவர்ஜென்ட் ஆகும். ஓகேவா? அப்போ எப்போ கன்வர்ஜன் நடக்கும்னா இது அப்படியே ஆப்போசிட் ஆகிடுங்க. அப்போ p+1 வந்து ஓகேவா? p+1 என்னவா மாறணும்? கிரேட்டர் தென் 0வாக மாறணும். ஓகேவா? p+1 வந்து கிரேட்டர் தென் 0வாக மாறணும். அதாவது b greater than -1. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே சிம்பிளாக எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். பிக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி உங்களுக்கு தெரியல இப்படி சிம்பிளாக கொடுத்துருங்க. ஸோ 1/∞ பிக்கு ஒரு என்ன கொடுக்கலாம்?